வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி இஷ்யூ நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா வந்து ஏற்கனவே அந்த ஒரு டெக்கரேஷனை நம்ம ஏமாந்துட்டோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வேற வந்திருக்கு. நம்ம எடுத்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சரி இதெல்லாம் நம்ம ஏமாந்துட்டோம். இந்த காசு நம்ம எப்படியாச்சும் வாங்கிடுவோம். நமக்கு நம்பிக்கை இருக்கு. சரி இந்த டெக்கரேஷன் நம்ம விட தேவையில்ல, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீனா ஒரு முடிவுக்கு வராங்க. சரின்னு சொல்லி இந்த டெக்கரேஷன் எந்த மாதிரி பண்ணோம், என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா அவங்களும் ஓகே பண்ணுறாங்க. நீங்கள் இந்த டெக்கரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனா வந்து இந்த முத்துக்கிட்ட கேட்காம அவங்களே ஆரம்பிக்கிறாங்க டெக்கரேஷன். ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக பண்ணி முடிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சோன்னா மீனா வந்து காசு கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோங்க, கொஞ்சம் நீங்கள் பேமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ அந்த டெக்கரேஷன்ஸ் அதாவது அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் உங்களுக்கு காசு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என்னங்காச்சு ஏன் தரமாட்டீங்க, நீங்கள் தரணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் பண்ண டெக்கரேஷன் அந்த வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கலையாமா, அதனால் பேமெண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் பல இடத்துல கடை வாங்கி தான் சார் பண்ணியிருக்கேன், என்ன சார் நீங்கள் இப்படி முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லவே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் ஒன்றும் பண்ண முடியாதும்மா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க தர மாதிரி இல்லை, என்னாலே ஒன்றுமே பண்ண முடியாதும்மா, உங்கள் டெக்கரேஷன் நல்லாவே இல்லையா, சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டணும் மீனாவுக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி மீனா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து சீதா, என்னக்கா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே கேட்குறாங்க, இது மாதிரி என்னக்காச்சு, ஏன்க்கா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு டெக்கரேஷன் பண்ணேன், அதை ஏமாத்தினாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா, சரின்னு சொல்லி இந்த டெக்கரேஷன் பண்ணி எப்படியாச்சும் அந்த கடைக்காரங்களுக்கு காசுலாம் கொடுத்தலாம்னு நினச்சேன், சரி அதுக்காக தான் நான் டெக்கரேஷன் எடுத்தேன், இவங்களும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் ரொம்ப அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் மீனாக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. வந்த உடனே, என்னம்மா என்ன ஆச்சு, யாரும் காசு கொடுக்கலையேம்மா உனக்கு, நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வேலைக்கு வந்துச்சு, நான் உனக்கு அதிகமாக சம்பளம் தரேன்னு சொன்னேன்னா இல்லையா, எங்கே நீ கேட்டா தானே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ இது கிட்ட மீனா, யாருங்க நீங்கள், யார் பேசுறது அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஏம்மா என்ன புரியலையா, நான் தான் சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஓ அப்போது இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னம்மா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன் மேலே பரிதாபம் பட்டு நான் அப்படி பேசினா நீ என்னையை வந்து நான் தான் பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அது நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு மீனை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகே இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் சிந்தாமணி தானா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.